நீங்க எம்ஜிஆர் அவருக்கு நெருங்கிய உறவினர். ஆமாம். இதுதான் அவர் விஎன் ஜானகி. இது வந்து ஜானகியோட ஒரு பையன், ஒரே பையன். அந்த பையன் தான் இப்போ என் தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருக்கா. அப்படியா? ஓ சரி சரி சரி. அதுக்கு முன்னாடியே ஜானகி எனக்கு சொந்தக்காரங்க. எப்படி? அது எங்கள் அப்பாவுடைய அக்கா பொண்ணாவோ. ஓகே ஓகே. அப்போ உங்க அத்தை பொண்ணு. அத்தை பொண்ணு. உங்க முறை பொண்ணு. ஆமாம். நான் எம்ஜிஆர் சகலை. ஓ சரி. நான் கட்ட வேண்டிய பொண்ணு அவர் கிட்ட ஏஜ் டிஃபரன்ஸ். அதனால் அப்படி ரொம்ப மூத்த மூத்த சகலை. போயிருக்கீங்களா என்னைக்காது? அப்போல்லாம் எங்கள் ஃபேமிலிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் தகராறு ஆயிடுச்சுல்ல. எம்ஜிஆர் வந்து ஜானகி கல்யாணம் பண்ணும்போது எங்கள் அப்பா சம்மதிக்கலை. கேஸெல்லாம் போட்டு கேஸில் ஜெயிச்சு எம்ஜிஆருக்கும் ஜானகிக்கும் ஒரு 14 வருஷம் கணவன் மனைவிட்ட அங்கீகாரமே கொடுக்கலையே கவர்மெண்ட். ஓகே. ஆமாம்மா, எங்கள் அப்பா கேஸ் ஜெயிச்சிட்டாரு. அதனால் வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க 2 பேரும் ஒன்றா. அவங்க ஒன்றா இருந்தாங்க, ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அப்படி தான். ஆனால் அபூர்வ கல்யாணம் ஆனது வந்து 62க்கு மேலே தான் ஆச்சு. உங்க அப்பான்னா தாய் மாமா. ஆமாம், ஜானகிக்கு தாய் மாமா.